மகிமை உண்டாவதாக. தேவன் புதிய வாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே தெய்வ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவனை பாட, தேவனை ஆராதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் முதற்கொண்டு மீதியான வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த 15ஆம் அதிகாரம் அதிலிருந்து நாம் பார்ப்போமேயானால் ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பார்த்தோம். அதற்கு பிற்பாடு பவுலினுடைய ஊழியத்தை பார்த்தோம். புறம் இன மக்களுடைய ஊழியத்தை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் பாஸ்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதாவது விசுவாசிகளுடைய ஊழியம், பவுலுக்கு விசுவாசிகள் என்னென்ன ஊழியங்களை செய்தார்கள் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே 17ஆம் வசனம் முதற்கொண்டு 20ஆம் வசனம் வரைக்கும், 17ஆம் வசனம் முதற்கொண்டு 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள், ஊழியத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பலவிதமான ஊழியங்களை பார்த்தோம். கடைசியாக நேற்றைய தினத்திலே விசுவாசிகள் பவுலுக்கு செய்ததான அந்த ஊழியத்தை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதான காரியம், சில காரியத்துல நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஊழியத்துல கவனிக்க வேண்டிய சில காரியம் என்னவென்றால், எதிராளிகள் இருக்கிறார்கள். எதிராளிகள் அங்க பார்க்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து. இவர்கள் யாரா இருக்கலாம் என்றால் யூதர்களா இருக்கலாம். பவுலுடைய ஊழியத்தில் அதிகமாக பிரச்சனையை ஏற்படுத்தினவர்கள் யார் என்றால் யூதர்கள். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். போது 21 வரைக்கும் வாசிக்கணும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்கே வேறு விதமாய் நடக்கிறார்கள். எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க. ஆனா விரோதமாய் இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி விரோதமாய் இருப்பார்கள். பவுலுடைய ஊழியத்தில் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக எழுதுகிறவர்கள், தவறான செய்தியை பரப்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும்?
சபையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாம் ஊழியம் செய்றீங்க, ஆனா ஊழியத்தை கெடுக்கிறதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசிக்கலாம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து முதலாவதாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா அவர்களை கண்டு கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எச்சரிக்கையா இருப்பது என்றால் அவங்க என்ன செய்யறாங்க, உண்மையா அவங்க என்னதான் செய்யறாங்க. நிறைய பேர் செய்யறது நமக்கு நல்லது மாதிரியே இருக்கும், ஆனா உண்மையா அது என்னது கிடையாது, நல்லது கிடையாது. அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஊழியத்துக்காக அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறைய என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையா அவங்க ஊழியத்தினுடைய நன்மைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நன்மைக்காக செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது பிரச்சனையை உண்டாக்குறதா இருக்கும், பிரிவினையை உண்டாக்குறதா இருக்கும். எனவே அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சில நேரத்தில் வந்து சபையில சில பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனை கொடுத்துதான் ஊழியர்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்த ஆலோசனை வேணாம் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு என்ன வந்துடும், நான் சொல்றது என்ன பண்ணல, அதை செய்தாங்கன்னா பிரச்சனை வரும். அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்கிறார், அவர்கள் செய்கிறதான காரியத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உண்மையா நிலைமை என்ன, வெளியில பார்க்கறது அல்ல, உண்மையான காரியம் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் ஏசு ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, ஓனாய என்ன பண்ணுவாராம், அனுப்புவார். அந்த ஓனா என்ன பண்ணோம்னா ஓனாய் மாதிரி வராது. எப்படி வரும், அது ஆட்டு தோலை போத்திட்டு வரும். அது உண்மையாலுமே அது ஆடா இல்ல, அது அதை நம்ம என்ன பண்ணணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுதான் எச்சரிக்கையா இருப்பது, எச்சரிக்கையா இருப்பது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஊழியம் செய்யறோம், சபையினுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்தை குறித்து அவர் அப்படியே சொல்லிக் கொண்டே வருகிறார். நீங்க இந்த ஊழியத்துல எனக்கும் பிரயோஜனமா இருக்கு. நேற்றைய தினத்துல அதை பார்த்தோம். எனக்கு என்னுடைய காரியத்துக்கு நீங்க எல்லாம் பிரயோஜனமா இருக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க. இப்படி செய்கிற நேரத்துல சில பேர் வேறு வழியாய் வருவார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியத்துக்கு எதிரானவர்கள். அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம், அதே வசனம் தொடர்ச்சியா வாசிக்கலாம். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு. இரண்டாவது அடையாளம் கண்டு கொண்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்க. அவங்க போயிட்டாங்கன்னா நம்மளால இந்த காரியத்தை செய்யவே முடியாது. அவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. அடையாளம் கண்டுபிடிச்சா அவங்க என்ன பண்ணணும், விட்டு விலக வேண்டும், விட்டு விலக வேண்டும். வேறு வழியாய் வருகிறவர்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், தொழுவம், அந்த தொழுவத்தில் மேய்ப்பன் எப்படி போவாரு, வாசல் வழியா போவார். மற்றவங்க எப்படி வருவாங்க, ஆமா, அப்படி வரவங்களாம் யாரு, கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். வேறு வழியாய் வருகிறவர்கள், அவர்களை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியம். எவ்வளவு நன்மை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பிரச்சனை, ஊழியத்துக்கு பிரச்சனை. உடனே அவர்களை விட்டுட்டு விலக வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஒன்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், இரண்டாவதாக விட்டு விலக வேண்டும். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அவங்கள விட்டு விலகிட்டு
நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, ஒரு நாள் வரும் அன்றைக்கு வேறு வழியாய் வந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாவரையும் ஆண்டவர் அவருடைய காலின் கீழே என்ன பண்ணுவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை மடங்கடிப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அவங்க கூட நம்ம இருந்தா நம்மளும் என்ன ஆயிடுவோம்? காலின் கீழே மிதிக்கப்படும், மடங்கடிக்கப்பட்டு விடுவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். இவர்களை விட்டு நம்ம விலகிட்டோம், இவர்கள் ஒரு நாள் வரும் அன்றைக்கு கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க? மடங்கடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதத்தினுடைய பின்பகுதியில் பார்க்கிறோம், துன்மார்க்கரை குறித்து பார்க்கிறோம். இந்த துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பாங்களாம். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க எங்க தான் போவாங்க? துன்மார்க்கர் வழியும் அழியும். அவங்க மேல காற்று பறக்கடிக்கும் பதரை எப்படி மேல இருக்குதோ அது மாதிரி மேல எழுப்புவாங்க. ஆனாலும் கடைசியில பாத்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழி அவனை ஆண்டவர் காலின் கீழ் போட்டு என்ன பண்ணுவாரு? மிதித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டியது அவசியம். ஒரு நாளிலே ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியத்துக்கும் விரோதமாக எழுப்பினவர்களை மடங்கடித்து போடுவார். ஹல்லேலூயா. இந்த 20 வசனங்களிலே 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு கடைசியாக 21ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான அந்த பகுதியிலே அவர் சிலரை கனப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்திலே உண்மையுள்ளவர்களை, உண்மையா இருந்தவர்களை சிலரை அவர் கனப்படுத்துகிறார். சில பேரை நம்ம இவர்களை வெற்றி உள்ள வீரர்களுடைய பட்டியல் என்று கூட நம்ம சொல்லலாம். வெற்றி உள்ள வீரர்களின் பட்டியல் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். வாசிக்கலாம் 21ஆம் வசனம். தீமோத்தேயு அவர் சில பேரை கடைசியாக கனம் பண்ண விரும்புகிறார். 24ஆம் வசனம் வரைக்கும் சில பேர். அதுல முதலாவதாக தீமோத்தேயுவை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயுல நாம் வாசிக்கிறோம், முதல் 2 வசனங்களில் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் விசுவாசத்தின் குமாரன், விசுவாசத்தின் என்னுடைய உத்தம குமாரன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயு பரிசுத்த பவுல் கடினமான சூழ்நிலையில இருக்கும்போது அவரோடு கூட இருந்து பணி செய்தவர். வாசிக்கலாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனதேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவையும் உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். சீக்கிரமாய் தீமோத்தேயுவை எங்க அனுப்ப போறாரு? அதான் உங்களிடம்ன்றது எந்த இடம்? பிலிப்புக்கு அனுப்புறாரு. எங்க இருந்து அனுப்புறாரு? இந்த நிருபத்தை எங்க எழுதுறாரு அவரு? பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சாலையில இருக்கிற, சிறைச்சாலையில இருந்து என்ன பண்றாரு? எழுதுறாரு. இப்ப இந்த சிறைச்சாலையில இருந்து எழுதும் போது அவர் சொல்லுகிறதான காரியம், இந்த தீமோத்தேயு கடினமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன், சிறைச்சாலையில நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் கூட அவன் தான் என்ன பண்றான்? உதவி செய்கிறவனா இருக்கிறான். கடினமான சூழ்நிலையில என் கூட இருக்கிறான், எனவே அவனை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி தீமோத்தேயுவை குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக 21ஆம் வசனம் வாசிக்கலாம். சோபிபத்தர், இந்த 3 பேரை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று லூகி, யாசோன், சோசிபத்தர். இவங்க யார் அப்படின்னு சொன்னா யூத விசுவாசிகள். யூத விசுவாசிகள் இங்க போடப்பட்டிருக்கிறதான இந்த யாசோன் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு யாசோன் இருப்பார்.
அவர் தான் பவுல் என்ன பண்ணுவார், காப்பாற்றிருப்பார். அந்த யாசோனும் இந்த யாசோனும் ஒன்று அல்ல, அவர் வேற இவர் வேற. இவங்க 2 பேரும் யூதர்கள், லூகியும் சோசிபத்தரும் யூதர்கள். ஆனா இந்த யாசோன் யூதரா இருக்க முடியாது. அவர் அங்க சொல்லப்பட்டதான யாசோன் வந்து யூதர், ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கதான இந்த யாசோன் வந்து ஒரு புற இனத்தவரா இருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களுடைய கருத்தாய் காணப்படுகிறது. இவர்களை பரிசுத்த பவுல் என்ன பண்ணுகிறார் என்றால் கனப்படுத்துகிறார். அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். தெர்தியு. இப்பொழுது அடுத்தபடியாக ஒருவரை அவர் கனப்படுத்துகிறார். என்ன கனப்படுத்துகிறார் என்றால், பவுல் சொல்ல சொல்ல யார் தான் எழுதுறார்? இவர் தான் எழுதுறார். இவர் யார் என்றால் பவுலுடைய செக்ரட்டரி, இவர் செயலாளர். பவுல் சொல்ல சொல்ல அவர் தான் என்ன பண்றாரு, நிருபத்தை, இந்த நிருபத்தை அவர் தான் என்ன பண்றார், எழுதுகிறதை பார்க்கிறோம். எனவே நீங்க எல்லாம் இந்த ஊழியத்தில் எப்படி இருக்கிறீங்க, உதவியாளரா என் கூட இருக்கிறீங்க, உங்களை நான் கனப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அடுத்தபடியாக இங்க ஒரு நபரை பார்க்கிறோம், காயு என்கிறதான ஒரு நபரை பார்க்கிறோம். இந்த காயு எந்த இடத்துல இவர் சந்திக்கிறார் என்றால், கொரிந்து பட்டணத்திலே காயுவை அவர் சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லி, காயு ஆண்டவராகிய இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பவுல் முதல்ல யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றால், இந்த காயுக்கு தான் என்ன பண்றாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். இது கொரிந்து பட்டணத்துல தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்படி அந்த கொரிந்து பட்டணத்துல முதல் ஞானஸ்தானம் கொடுத்ததான தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக முதற் பலன், அதை அவர் நினைவு கூர்ந்து அவரை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. காயுக்கு அவர் தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருக்கும்போது ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 23ஆம் வசனத்துல இன்னொருத்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏரஸ்து என்று நாம் பார்க்கிறோம். இவர் யார் என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு சகோதரனாகிய, ஆமா, இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம். உயர் அதிகாரி அங்க இருக்கிறதான உயர் அதிகாரியா இருக்கலாம். அவங்களும் என்ன பண்றாங்க, பரிசுத்த பவுல் கனப்படுத்துகிறார். இங்க ஏரஸ்து பத்தி சொல்லும் போது அங்க உக்கிரானக்காரன் என்று சொல்லப்படுகிறதுனாலே இவர் ஒரு கேஷியரா இருக்கலாம், காசாளராக இருக்கலாம். உக்கிரானக்காரன் ஸ்டூவர்ட் என்று சொல்லப்படுகிறதுனால இவர் ஒரு காசாளராக, கேஷியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாரையும் அவர் என்ன பண்றார், கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கனப்படுத்திட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இப்போ ஒரு லெட்டரை எழுதி முடிக்கணும்னா கடைசியில என்ன இருக்கணும், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, கடைசியில என்ன இருக்கணும், என்னது சொல்லுங்களேன். இப்படிக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அவங்களுடைய கையெழுத்து என்ன பண்ணணும், போடணும். கையெழுத்து போட்டு கீழே என்ன பண்ணணும், சீல் போடணும். அப்பதான் அந்த கடிதத்துக்கே ஒரு மதிப்பு, இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. இப்போ பரிசுத்த பவுல் என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம். 24ஆம் வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதுதான் அவருடைய கையெழுத்தும் அவருடைய சீலும். இப்ப வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 17-18. 2 தெசலோனிக்கர் 3:17-18. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் எல்லா நிருபத்திலையும் எதுதான் அடையாளம்? இதுதான் அடையாளம். இப்படியே எழுதுகிறேன். என்னப்பா அடையாளம்? வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதுதான் என்னுடைய அடையாளம். நான் எழுதி அனுப்புறதுக்கு எதுதான் அடையாளம்? இப்ப வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 24:16-24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்படி பரிசுத்த பவுல் கையெழுத்து போட்டு இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறார். இப்ப நம்மளும் என்ன பண்ண போறோம்? இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்து முடிக்க போறோம். நம்ம ஒரு ஸ்டடியா இதை படிக்காம தியானமாக இதை நம்ம என்ன பண்றோம்? இத்தனை நாட்களா பார்த்து கொண்டு இருந்தோம். இப்போ என்னப்பா இதுல புரிஞ்சுது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது அப்படிதானே? ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் சில நாள் வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி வேணா இருக்கட்டும். இதே மாதிரிதான் இதை எழுதுறவங்களுக்கு என்னது, சிலது புரியும், சிலது புரியாது. அதனால பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக 25ஆம் வசனத்துல இருந்து அவர் சொல்றாரு. 25, 26, 27 என்ன சொல்றாருன்னா, காரியத்தினுடைய கடை தொகையை நான் சொல்லுகிறேன். இவ்வளவு நேரம் 16 அதிகாரமும் நான் சொன்னதான காரியத்தினுடைய முக்கியமான கருத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ரகசியத்தை, இதுல இருக்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். 25ஆம் வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இதுல ஒரு ரகசியம் இருக்குப்பா. இந்த 16 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்களே, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. முக்கியமான ரகசியம் என்னன்னா, சபையில இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். என்ன இருவரும்னா, யூதர்களும் புற இனத்தாரும் ஒன்றாக சபையிலே இருக்கிறார்கள். இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. நீங்க யூதர்களா இருக்கிறீங்க, புற இனத்தாரா இருக்கிறீங்க. இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். இந்த தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரமா இத்தனை நாட்களாக நம்ம படித்ததான காரியம் என்னன்னா, சபையில இரு திறத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாக்கினார். இது என்னவென்றால் தேவனுடைய திட்டம். இது இன்னைக்கு நேத்து வந்தது இல்லப்பா. ஆதி காலம் முதல் 25ஆம் வசனம். அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும். இது என்னன்னு சொன்னா, அநாதி தேவனுடைய கட்டளை. இது இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, ஆதி காலத்துல இருந்து இருக்கு. யூதர்களும் புறஜாதிகளும் சபையில ஒன்றாக இணைந்து இரு திறத்தாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒன்றாக்கினார். ஹல்லேலூயா. இணைந்து நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். இணைந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் பவுலுடைய முக்கியமான நோக்கமாக இந்த மொத்த அதிகாரத்தினுடைய மொத்த நிருபத்தினுடைய
ஒரு காரியத்தினுடைய கடைத்தொகை என்னவென்றால் இருவரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்பட வேண்டும். இருவரும் இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். இருவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அவர் சொல்லுகிறார். இந்த ரெண்டு பேரையும் ஒண்ணா இருக்கணும்னு சொன்னதுனால தான் பவுலுக்கு என்ன வந்துச்சு? பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பவுலுடைய ஊழியத்தில் அவர் சந்தித்ததான எல்லா பிரச்சனையும் யூதர்கள் மூலமாக அநேக பிரச்சனை இதனால தான் வந்தது. யூதர்கள் மூலமாக. ரெண்டு பேரும் ஒண்ணா தேவனை ஆராதிக்கணும், ரெண்டு பேரும் ஒண்ணா இணைந்து ஆண்டவருக்காக கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும். இதன் மத்தியிலும் ரெண்டு பேரும் இணைந்து நாம் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த 27ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாமா? தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலிருந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாஸ்டர் அவர்கள் அதை பொறுப்பெடுத்து நாளைய தினத்தில் நடத்துவாங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.